ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பிளெண்டர் கிரியேஷன்ஸ் தமிழ். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பிளெண்டர் வீடியோ போட்டிருக்கேன். இது ஒரு லிக்விட் சிமுலேஷன் டுட்டோரியல் வீடியோ. இந்த வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் கடைசியில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன் ஒன்று இருக்குது. அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியணும்னா வீடியோ மறக்காமல் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் உங்களுக்கு வீடியோ வந்து உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கணும்னா அந்த சப்ஸ்கிரைப் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஆல்ஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே கிடைக்கும். ஸோ பிளெண்டரை டவுன்லோட் பண்ணுறதுக்கு வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ டவுன்லோட் பண்ணுறதுக்கு blender.org வெப்சைட் போயிட்டு இதர் டவுன்லோட் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க, அல்லது அங்கே மேலே டவுன்லோடுங்கிற ஆப்ஷன் இருக்குல்ல, அது கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் அதில் வந்து நீங்கள் உங்களோட என்ன ஓஎஸ் வெர்ஷனாக இருந்தாலும் மேக் ஓஎஸ் லினக்ஸ் அதை கவலை எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் அதோட லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் அதை கிளிக் பண்ணி போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபைனலி Blender 2.9 இஸ் அவுட். ஸோ அதை மறக்காமல் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாங்கண்ணா. போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பண்ணலைன்னா நான் அப்புறம் லைவ்லேயே சொல்லிட்டேன். ஸோ போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் தான் நம்ம புது டுட்டோரியல் பார்க்க போகிறோம். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலாக பார்க்காத ஒரு டுட்டோரியல் மேண்டா ஃப்ளோ பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக மேண்டா ஃப்ளோனா என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு லிக்விட் ஸ்மூத் ஃபயர் சிமுலேஷன் ரிலேட்டட். ஓகேவா? உதாரணத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து சீரியல் லிக்விட் சிமுலேஷன் வேணும்னா மேண்டா ஃப்ளோ யூஸ் ஆகும். ஸோ புதுசான ஃபிசிக்ஸ் லிக்விட் ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, பேசிக்காக வந்து என்ன சிமுலேஷன், அதாவது இந்த ஃப்ளூயிட் சிமுலேஷனுக்கு நம்ம பேசிக்காக அண்ட் இம்பார்ட்டண்ட்டான 3 திங்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஃபிசிக்ஸ் டேப்பில் தான் போயிட்டு நம்ம இதெல்லாம் பண்ண போகிறோம். ஸோ இங்கே இருக்கல இந்த ரைட் சைடில் ஃபிசிக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் டேப்பில் ஃபிசிக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு அங்கேருந்து ஃப்ளூயிட் அப்படின்னு கிளிக் பண்ணியிருந்தோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இந்த ஃப்ளூயிடில் பார்த்தீங்கன்னா 3 டைப் இருக்கும். ஒன்று டொமைன், ஃப்ளோ அண்ட் எஃபெக்டர். இதுதான் முக்கியமான 3 டைப். டொமைன் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதாவது உதாரணத்துக்கு வந்து இந்த பாக்ஸ் வச்சு நான் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஸோ இந்த பாக்ஸுக்கு நான் ஸ்கேல் பண்ணிக்கிறேன், பெரிய பாக்ஸ் இது. ஸோ உங்களுக்கு வந்து இந்த சீனில் வந்து இந்த லிக்விட் சிமுலேஷன் இந்த பாக்ஸ்க்குள்ளே தான் இருக்கும், இதுக்கு வெளியே போகாது. ஸோ அதான் டொமைன். ஒரு சிமுலேஷன் ஒரு பர்டிகுலர் டொமைனில் நடக்கும். இது வந்து ஒரு பார்டர் மாதிரி வச்சுக்கோங்க, நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு டொமைன் வேணும். அண்ட் ஃப்ளோங்கிறது எதுலேருந்து ஃப்ளோ ஆகுது ஆப்ஜெக்ட். அண்ட் எஃபெக்டருங்கிறது வந்து கொலைட் பண்ணும்போது அதோட ஃபிசிக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்குமோ அதுதான் வந்து எஃபெக்டர். ஸோ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும், மொத்தம் 3 இருக்குது. டொமைன், இதான் டொமைன். நெக்ஸ்ட்டு ஃப்ளோனா இதுலேருந்து ஃப்ளோ ஆகும். அண்ட் எஃபெக்டர்னா இது ஒரு கைண்ட் ஆஃப் என்ன சொல்கிறது, கொலிஷன் பண்ணும்போது எஃபெக்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து டொமைன் இருப்போம். அண்ட் டொமைனில் இது வந்து கேஸ் கிடையாது, நம்ம லிக்விட் சிமுலேஷன் பார்க்க போகிறோம். ஸோ டொமைன் டைப் வந்து லிக்விட் மாற்றிக்கோங்க. ரெசல்யூஷன் டிவிஷன் வந்து உங்கள் லேப்டாப் அந்த மாதிரி மாற்றிக்கோங்க. உங்கள்கிட்ட நல்ல லேப்டாப் இருந்தால் நீங்கள் 64 வச்சுக்கலாம். ஓகே, சுமாரான லேப்டாப் இருந்தால் 32 வச்சுக்கலாம். ரொம்ப சூப்பரான லேப்டாப் வச்சா 88 வச்சுக்கலாம். என்கிட்ட அவ்வளோ சூப்பரான லேப்டாப் இல்லை, பட் நீங்கள் வந்து உங்ககிட்ட ஜிபியூ செப்பரேட்டாக இருந்தால் ரெண்டர் செட்டிங்ஸில் போயிட்டு நீங்கள் வந்து சைக்கிள்ஸில் மாற்றிக்கிட்டு சிபியூ பதில் ஜிபியூ வந்து ரெண்டர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதனால் வந்து உங்கள் சிபியூவில் வந்து அவ்வளோ பவர் எடுக்காது. ஸோ இங்கே வந்து ரெசல்யூஷன் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்கள் லேப்டாப் ஹேங் ஆகாது. இந்த மாதிரி நீங்கள் வந்து ரெசல்யூஷனை சிம்பிளாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஓகேவா? பாருங்க, நான் நியாயத்துக்கு பண்ணிட்டேன். ஐ வில் கோ வித் 88 ஃபார் நோ. ஸோ இதில் முக்கியமான பார்க்க வேண்டியது வந்து இப்போதைக்கு இவ்வளோ தான். நம்ம நெக்ஸ்ட்டோட டைப் போயிடுவோம். அதான் வந்து லைக் லிக்விட் ஃப்ளோ டைப். ஸோ ஃப்ளோங்கிறது வந்து ஒன்றும் இல்லை, எதுலேருந்து வெளியாக வருது. ஸ்விம்மிங் பூல் எடுத்துக்கிட்டிங்கன்னா தண்ணி வந்து அண்டர்லேருந்து வரலாம், மேபி அவங்க பிடிச்சி ஊற்றலாம், அல்லது பாத்ரூம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பைப்லேருந்து வரும். ஸோ அதான் ஃப்ளோ. ஸோ ஃப்ளோக்கு வந்து நம்ம பேசிக்காக வந்து ஒரு ஸ்பியரோ ஒரு சிலிண்டரோ யூஸ் பண்ணுவோம். நம்ம இங்கே வந்து ஒயர் ஃப்ரேம் மோட் போய்ப்போம். ஏன்னா ஃப்ளோ வந்து டொமைனுக்குள்ளே தான் இருக்கணும், அப்போ தான் வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ இங்கே போயிட்டு நான் வந்து ஒரு ஸ்பியர் எடுத்துக்கிறேன். அண்ட் Z ஆக்சிஸில் கிராப் பண்ணி எக்ஸ் ஆக்சிஸில் கிராப் பண்ணி இந்த மாதிரி ஒரு இடத்துல வச்சுக்கிறேன் நடுவில் இருந்து. ஸோ இங்கேருந்து ஃப்ளோ ஆகும்.
உங்களுக்கு தெரியும் மாடிஃபயர்ஸ் பற்றி நம்ம பார்த்துருப்போம் நிறையா வாட்டி. அதில் போயிட்டு சப்டிவிஷன் சர்ஃபேஸ் மாடிஃபயர் கொடுத்துருக்கோம். ஓகே, ஜஸ்ட் டு கெட் மோர் வெர்டெக்ஸ் அண்ட் டு லிக்விட் வந்து அது ரொம்ப ஸ்மூத்தாக ஃப்ளோ ஆகும். அண்ட் இதுக்கு வந்து அப்ளை வந்து இங்கே போயிட்டு கண்ட்ரோலே கொடுத்தீங்கன்னா அப்ளை ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஃப்ளோ ஆப்ஜெக்டா. ஸோ அந்த ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணி ஃபிசிக்ஸ் டேப்குள்ளே போயிட்டு ஃப்ளூயிட் கிளிக் பண்ணி டைப் ஃப்ளோக்கு மாற்றுங்க. மொத்தம் 3 விதமான ஃப்ளோ இருக்குது. முன்னாடி நான் வந்து லிக்விட் மாற்றிக்கிறேன். ஓகே, ஒன்று ஜாமெண்ட்ரி, அதாவது இந்த ஜாமெண்ட்ரி மூலியமா வரும். இன்னொன்று வந்து இன்ஃப்ளோ. இன்ஃப்ளோனா உள்ளே வர்றது, அவுட் ஃப்ளோனா இப்படி மேலே இருந்து வர மாதிரி மாதிரி. ஸோ பேசிக்காக இன்ஃப்ளோ வந்து நம்ம இப்போ பார்ப்போம். நெக்ஸ்ட் இனிஷியல் வெலாசிட்டி நீங்கள் வந்து எப்போ யூஸ் பண்ணணும்னா, உதாரணத்துக்கு வந்து இப்போ இதில் இனிஷியல் வெலாசிட்டி இல்லைன்னா அப்படியே கீழே இருந்து வர ஆரம்பிச்சிடும். உதாரணத்துக்கு உங்களுக்கு எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து, அதாவது இந்த ஆங்கிள் எப்படி வர மாதிரி இருந்துச்சுன்னா இந்த எக்ஸ் ஆக்சிஸ்ல மைனஸ்ல கொடுத்துக்கலாம். ஏன்னா ஆக்சிஸ் சென்டர் ஆக்சிஸ் லைனுக்கு வந்து இந்த சைடு கொடுக்க போறீங்க, மைனஸ் கொடுத்துக்கோங்க. எக்ஸ் ஆக்சிஸ்ல -2. இது உங்க சிச்சுவேஷன்ல மைனஸா பிளஸான்னு பார்த்துக்கோங்க. இந்த சைட்ல இருந்து வரணும்னா பிளஸ், இந்த சைட்ல இருந்து வரணும் மைனஸ். ஓகேவா? இப்போ 2 ஸ்டெப் பண்ணியாச்சு. இப்போ 3ஆவது ஸ்டெப் எஃபெக்டர். ஸோ எஃபெக்டர்ங்கிறது என்னன்னா ஒரு கொலைடிங் ஆப்ஜெக்ட்னு வச்சுக்கலாமே. இப்போ கீழே ஒரு கியூப் இருக்கு, ஒரு ஸ்விம்மிங் பூல் எப்படி அந்த பேஸோ அந்த மாதிரி தான் இது. எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து ஸ்கேல் பண்ணிக்கிட்டேன், ஒய் ஆக்சிஸ்லையும் ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஜஸ்ட் ஒரு எஃபெக்டர் மாதிரி. அண்ட் இப்போ வந்து ஒயர் ஃப்ரேம் மோட்லேருந்து போயிட்டு எக்ஸ்ரே மோட்ல இருக்கட்டும். எக்ஸ்ரே மோட் ஆன் பண்ணிட்டு இது உள்ள இருக்கிற அந்த கியூபை செலக்ட் பண்ணி எடிட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இங்கே போயிட்டு ஃபேஸ் செலெக்ஷன் மோட் போய்க்கோங்க. மேலே இருக்கிற அந்த இதை செலக்ட் பண்ணி இன்சர்ட் பண்ணிட்டு உள்ள எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் லைக் ஒரு ஸ்விம்மிங் பூலில் வந்து இந்த டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி. ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபைலை சேவ் பண்ணிடுவோம். நம்ம அந்த சிமுலேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபைலை சேவ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இங்கே போயிட்டு இங்கே உங்களுக்கு எங்கே சேவ் பண்ணுமோ சேவ் பண்ணிக்கோங்க. ரியல் ஃபட்லெட். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ஃபிசிக்ஸ் சிமுலேஷன் ஆரம்பிக்கலாம். ஸோ பேசிக்காக நம்மளுக்கு வந்து ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்து டொமைன் செட்டிங்ஸில் தான் இருக்கும். மிச்சப்படி நம்ம ஃப்ளோ அண்ட் எஃபெக்டர் செட்டிங்ஸில் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் அவ்வளோவா இல்லை. நம்ம அதுக்கு முன்னாடி இந்த எஃபெக்டர் ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து அதோட வேலை பண்ணுறதுக்காக அதோட எஃபெக்டரை போட்டுருவோம். இங்கே ஒரு 2 இருக்குது, ஒரு கொலிஷன், ஒரு கைடு. கைடை பற்றி நம்ம அப்புறமா பார்ப்போம். இப்போதைக்கு கொலிஷனுங்கிறத வந்து மட்டும் நான் வச்சுக்கோங்க. மெயின் டொமைனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு எப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா முக்கியமான 2-3 இது வந்து ஒன்று செட் மெஷ் அண்ட் ஒன்று வந்து இந்த நம்ம சேவ் பண்ணோம்ல இந்த கேட்ச். இந்த கேட்சில் தான் நம்மளுக்கு வந்து அந்த சேவ் ஆகும். போயிட்டு இந்த பேக்கிங்னு சொல்லுவாங்க, அது வந்து சேவ் ஆகும். ஸோ நம்ம இந்த மெஷ்ஷை கிளிக் பண்ணுவோம், அப்போ தான் பேக் ஆகும் மெஷ்ஷு. அண்ட் இங்கே மேலே போனீங்கன்னா லிக்விட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க டிசேபிளாக இருந்தால். ஓகேவா? ஸோ மெஷ்ஷை கிளிக் பண்ணிட்டு இப்போ வேறு என்னெல்லாம் வந்து முக்கியமான செட்டிங்ஸ் இருக்குதுன்னு வந்து பார்ப்போம். பார்டர் பொல்யூஷன், ஓகே, அது வந்து முக்கியம் கிடையாது. டிஃப்யூஷன், தட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட், இப்போதைக்கு அது இம்பார்ட்டன்ட் கிடையாது. அண்ட் இங்கே வந்து ஜஸ்ட் ப்ரிவ்யூ வச்சுப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்பேஸ் பார் கொடுத்து என்ன அதுன்றதை பார்ப்போம். ஸ்லோ, ரொம்ப ஹை ரெசல்யூஷன் இருக்கிறதுனால ரொம்ப ஸ்லோவாக இருக்குது லிக்விட் சிமுலேஷன். ஓகே, டோன்ட் வரி. எஸ், இப்போ அதுக்கு நம்ம டெம்பரவரியாக அந்த சிமுலேஷனை வந்து ஒரு கரெக்டாக பண்ணியிருக்கோமா அப்படின்னு பார்க்கறதுக்கு இதை பாஸ் பண்ணிட்டு ஸோ சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். இங்கே ரெசல்யூஷன் இப்போதைக்கு டெம்பரவரிக்காக 64 வச்சுட்டு நம்ம திருப்பி ப்ளே பண்ணுவோம். சாரி, ஓகே, நீங்கள் வெலாசிட்டியை வேணால் நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இனிஷியல் வெலாசிட்டியை. ஓகேவா? இப்போ நம்ம இந்த எஃபெக்டரில் பார்த்தீங்கன்னா இந்த கீழே பட்டோன்னே தெரிக்க ஆரம்பிச்சிடும். அதான் அது எஃபெக்டர், லைக் கொலிஷன் மாதிரி. ஓகேவா? ஜஸ்ட் லிக்விட் எப்படி ஃப்ளோ ஆகுமோ அப்படியே ஃப்ளோ ஆகுது.
ஒவ்வொரு ஆங்கிள் இருந்து பார்ப்போம் நம்ம அப்படியே சுற்றி ரெண்டு ஆங்கிள் இருந்ததுக்கப்புறம் பாருங்க மேல இருந்து பார்த்தா உங்களுக்கு வந்து அந்த லிக்விட் எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது தெரியுது. ஸோ பாஸ் பண்ணிட்டா இது கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும் நம்மளுக்கு 3 ஃபேஸ் பார்க்கறதுக்கு. இப்போ நம்ம -2லேருந்து ஜஸ்ட் 2 பண்ணிட்டு இப்போ ப்ளே பண்ணுவோம். ஓகே வெயிட் ஃபர்ஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணுவோம். இப்போ அந்த -2ங்கிறதா வந்து பிரச்சனையாக இருந்துச்சு நம்மளுக்கு. ஸோ வெலாசிட்டி வந்து ரொம்ப நெகட்டிவ்ல போயிடுச்சு. ஓகே இட்ஸ் வெரி சூப்பராக இருக்குல்ல அது இந்த லிக்விட் சிமுலேஷன். ஓகே உங்களுக்கு வந்து இந்த இனிஷியல் வெலாசிட்டி கம்மி பண்ணிக்கலனாலும் பண்ணிக்கலாம், இல்லை 0 வச்சுக்கிட்டிங்கனாலும் ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. வச்சுக்கிறேன் இப்போ நான் 0 வச்சுருக்கேன். நான் ஃபர்ஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணுறேன். ஜஸ்ட் நார்மலாக அப்படியே கீழே விழுவும், பார்க்க சுமாராக தான் இருக்கும். அதனால தான் நான் வந்து ஃபைனல் வெலாசிட்டி கொஞ்சம் வச்சுக்கிறேன். ஸோ இதான் வந்து நம்ம லிக்விட் சிமுலேஷன். ஓகே அதை பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்படி இருக்குது. இதோட ரெசல்யூஷன் வேணால் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம எக்ஸ்ட்ரீம் மோட் விட்டு போயிட்டோம்னா நம்மளுக்கு தெரியும் லிக்விட் எப்படி மூவ் ஆகுதுன்னு. இப்போ வந்து இதை பேக் பண்ண போகிறோம். ஓகே பேக் பண்ணணும்னா என்னென்னா நீங்கள் வந்து அந்த மெயினான க்யூபை செலக்ட் பண்ணி இங்கே கீழே போயிட்டு நம்ம வந்து ப்ரிவ்யூவில் வச்சுருக்கிறத வந்து ஃபைனல் வச்சுட்டு அண்ட் இங்கேயும் ரிப்ளைல இருக்கிறது வந்து ஆல் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேக் ஆல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ லிக்விட் சிமுலேஷன் பண்ணக்கப்புறம் உங்களோட அவுட்புட் கிட்டத்தட்ட இதே மாதிரி இருக்கும். நான் இதில் சில மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன். அண்டு நான் கடைசியில் வந்து சொல்கிறேன், உங்களுக்கு வந்து கடைசியில் வந்துருச்சு. இப்போது வந்து நான் சில ஷேடிங்லாம் பண்ணியிருக்கேன். இந்த ஷேடிங்லாம் வந்து உங்களுக்கு எப்படி தெரியணும்னா அந்த லைவில் வந்து நிறையா இம்பார்ட்டண்ட்டான டீட்டெயில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகேங்களா? ஸோ நம்பர் 1 என்னென்னு பார்த்தீங்கன்னா, லைவ் வரணுங்கிறதுக்கான 2 சில கண்டிஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து 200 சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வாங்க. இன்னொன்று வந்து நீங்கள் வந்து 100 லைக்ஸ் வந்து டார்கெட் வச்சுக்கோங்க. 100 லைக்ஸ் வந்து டார்கெட் நான் பண்ணுறேன். ஸோ 100 லைக்ஸ் நீங்கள் வந்து ஹிட் பண்ணிட்டீங்கன்னா ஷேர் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அண்ட் 100 லைக்ஸ் கொண்டு வந்துட்டிங்கன்னா நான் வந்து லைவ் வந்துடுவேன். ஓகேவா? அண்ட் லைவில் நான் என்னெல்லாம் சொல்ல போகிறேன்னா உங்களுக்கு வந்து நான் பிளெண்டர் வீடியோஸ் வந்து டுட்டோரியல் வீடியோஸ் நிறையா போட்டிருக்கேன். பட் அது வந்து அரைங்குறையமாக இருக்கும். இந்த சென்ஸ் வந்து சிலது வந்து பிகினர்ஸ், சிலது அப்சல்யூட் பிகினர்ஸ். அண்ட் நான் லைவில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்ல போகிறேன். அது என்னன்னா வந்து இந்த டுட்டோரியல் பற்றி இருக்கும். அண்ட் நம்ம பிளெண்டரோட சேனலை வந்து நான் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண போகிறேன். அண்ட் நிறைய இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும் ரிகார்டிங் லைக் உங்களுக்கு வந்து சில ஃப்ரீயான வெப்சைட்ஸ் பற்றி சொல்ல போகிறேன். HDRI இருக்குல்ல, அந்த பேக்ரவுண்டில் வர அந்த HDRI வந்து எப்படி கொண்டு வரணும், அதுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது. அண்ட் உங்களுக்கு ஃப்ரீயான கேரக்டர்ஸ் இருக்குது, அது கிடைக்கிறதுக்கான வெப்சைட் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நான் லைவ்ல டிஸ்கஷன் பண்ண போகிறேன். அண்ட் இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் லைவ். மறக்காமல் எல்லோரும் வந்துடுங்க. அதோட நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நோட்டிஃபை வரும். ஸோ மறக்காமல் அது பண்ணிடுங்க. அண்ட் டார்கெட் நாம இருக்கலாம் 100 லைக்ஸ் அண்ட் 200 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆனும். ஸோ கடைசியாக சொல்கிறேன், லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை பிளெண்டர் கிரியேஷன்ஸ் தமிழ் சேனல். பை.